ஹே ஹலோ ஹாய் கைஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மைண்ட் கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைண்ட் கிராஃப்ட் சர்வைவல் வீடியோவாக இருக்க போகுது. இது ஒரு பெரிய சீரீஸாக நம்ம பண்ணலான்னு இருக்கேன். பார்க்கலாம் இந்த சீரீஸ் எவ்வளோ நேரம் போகுது. இப்போ தான் பார்த்திங்கன்னா எபிசோட் 1. இந்த எபிசோடில் தெரிஞ்ச மோஸ்ட்டாக நம்ம பெருசாக எதுவும் பண்ண முடியாது. கொஞ்சம் காபிள் ஸ்டோன்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம வீடு வைக்கிறதுக்கான இடம் வேணால் ட்ரை பண்ணலாம். ஸோ அதெல்லாம் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஷேர் கூட முக்கியம்னு சொல்ல மாட்டேன், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ். ஓகே, லோட் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம புதுசாக ஒரு வேர்ல்டு க்ரியேட் பண்ணிடலாம் கைஸ். நீங்கள் ஒழுங்காக சப்போர்ட் பண்ணிக்கிதா கைஸ், அப்போ தான் நம்மளால் டெய்லியும் சேர்ஃபுல்லாக வீடியோ போட முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஈஸிலியே வச்சு ஆடலாம். ஓகே, க்ரியேட் பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் என் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி தான் விளையாடுறேன். பிசிலாம் இல்லை கைஸ். ஸோ நார்மல் மொபைல் தான். லைட்டாக அங்கங்கே லேக் ஆகும், அதை மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேறு என்ன கேம்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம். நான் வேணால் அடுத்தது ஸ்டார்ட்ரூ வேலி வேணால் ட்ரை பண்ணி போடுறேன் கைஸ். இந்த சீரீஸில் ஒரு 5 எபிசோட் 6 எபிசோட் போட்டு அதை நம்ம ஸ்டார்ட்ரூ வேலியும் சைடில் கண்டினியூ பண்ணலாம். அப்புறம் அது டெராரியா அந்த மாதிரி கேம்ஸ்லாம் பார்த்து வச்சுருக்கேன். நீங்கள் ஒழுங்காக சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம கண்டிப்பாக அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம வேர்ல்டு க்ரியேட் ஆகிட்டுருக்கு. என்ன கைஸ், இது ஆரம்பத்துலேருந்து ரொம்ப நேரமாக லோடிங் தான் இருக்குது. அப்போ ஆனால் மைண்ட் கிராஃப்ட் வெளிலேருந்தே வெயிட் பண்ணிருந்தோம். இப்போ ஓகே கைஸ், ஜென்ரேட் ஆகிடுச்சு. கரெக்டாக ஒரு ட்ரீ மேலேயே ஸ்பான் ஆகிருக்கும். முக்கியமானது நம்ம வுட் எடுக்கணும். ஸோ வுட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். கைஸ், எனக்கு இப்போ வரைக்கும் புரியல, எப்படி கையால் மரத்தை உடைக்கிறான் ரியலி. நானாக இப்போ போய் ஒரு மரத்தை கையால் குத்துறேன்னா கை தான் உடஞ்சி போகும். த ட்ரீ வுட் வின். ஓகே, இந்த ஒரு ட்ரீ ஃபுல்லாக தகிச்சு ஒரு 5 blocks கிட்ட கிடச்சிருக்கு. ஸோ எல்லாத்தையும் நம்ம பிளாங்க்ஸாக மாற்றிக்கலாம். நாட் பிளாங்க்ஸ், அந்த பேர்ட்ஸ் வுட் பிளாங்க்ஸாக மாற்றிக்கலாம். இப்போ ஒரு கிராஃப்டிங் டேபிள் பண்ணிக்கலாம். மைண்ட் கிராஃப்ட்டுக்கு முக்கியமானதே. ஸோ இப்போ நம்ம ஒரு பிக்கேக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டிக்ஸ் வேணும் கைஸ், மறந்துட்டேன். ஓகே, ஸ்டிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிக்கேக்ஸ் பண்ணிக்கலாம். பிக்கேக்ஸ் தான் கைஸ் எப்போவுமே முக்கியம். ஏன்னா இப்போ நம்ம எடுத்தோடனே மோஸ்ட்டாக இப்போதைக்கு ஸ்டார்டிங்கில் நம்ம கொஞ்சம் காபிள் ஸ்டோன்லாம் எடுத்துகிட்டு லைட்டாக பெயிண்டிங் தான் பண்ணோம். பக்கத்துலேயே கேவ் இருக்குது கைஸ், இங்கே போய் கொஞ்சம் காபிள் ஸ்டோன் எடுத்துக்கலாம். ஓகே, லெட்ஸ் மைண்ட் காபிள் ஸ்டோன். அப்படியே இந்த கேவ்லேயும் கோல், அப்புறம் லைட்டாக கொஞ்சம் அயன் அதெல்லாம் கிடச்சதுனா நல்லாயிருக்கும். பட் வாய்ப்பில்லை. லெட்ஸ் ஜஸ்ட் see. கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கலாம் கைஸ். நம்ம காபிள் ஸ்டோனில் பிக்கேக்ஸ் பண்ணணும், ஆக்ஸ் பண்ணணும், ஸ்வாட் பண்ணணும். ஆக்ஸ் வந்து நமக்கு முக்கியம் தான், நம்ம நிறைய ட்ரீஸ் உடைக்கிற மாதிரி இருக்கும்ல நம்ம ஹவுஸுக்கு. ஸ்வாட் வந்து நார்மலாக ஏதாவது மாப்ஸ்லாம் வந்துச்சுன்னா அதை கொலை பண்ணுறதுக்கு. கைஸ், கோல். ஓகே, கோல் கிடச்சிருக்கு. ஒரே கோல்னால் நான் இது வரைக்கும் பார்த்தாலே கோல் எப்போவுமே நிறைய ஒரே இடத்துல இருக்கும் கைஸ். இதான் ஃபஸ்ட் டைமாக ஒரே ஒரு கோல் தனியாக பார்க்குறேன். ஓகே, இன்னும் கூட கொஞ்சம் காபிள் ஸ்டோன் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே தான் மாப்ஸ் இருக்குமா? இல்லை, லைட்டாக வெளிச்சமாக தான் இருக்குது, மாப்ஸ் இல்லை. ஸோ இந்த பக்கமாக இல்லை வந்துடலாம். ஓகே, இப்போ கொஞ்சம் அப்படிக்கா முன்னாடி போய் பார்க்கலாம் கைஸ். நமக்கு ஷீப் ரொம்ப முக்கியம் கைஸ். இல்லைனா நைட்டு ரொம்ப அவஸ்திரப்படுற மாதிரி இருக்கும். நமக்கு ஊல் வேணும், அதை வச்சு தான் பெட் பண்ண முடியும். இல்லை நைட்டு மாப்ஸ் தொல்லை பயங்கரமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் இப்போ ஸ்டோன் டூல்ஸ் பண்ணிக்கலாம். பிக்காக்ஸ், ஆக்ஸ். நம்மக்கிட்ட ஸ்டிக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ஸ்டிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஓ ஓ ஓகே. இப்போ ஸ்டிக்ஸ் கொஞ்சம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆக்ஸும் ஸ்வாடும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கிராஃப்டிங் டேபிளை உடச்சிட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். லைட்டாக கொஞ்சம் மரம் கலெக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு வுட் முக்கியம் தான் கைஸ். நம்ம வீடுக்கு இப்போ கட்டுறப்ப நம்ம மோஸ்ட்டாக வுட்டன் பிளாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். நான் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் கைஸ். அவங்க ஆக்ஸை வச்சு சில டைம் மரத்தில் அப்படியே ஒரு மாதிரி அடிப்பாங்க. அந்த அந்த மரமும் லைக் ஒரு மாதிரி ஒயிட் கலரில் ஆகிடும். இருங்க, நான் இப்போ வேணால் கொஞ்சம் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு மரத்தில் அது லைக் சேவ் ஆன மாதிரி ஆயிடும். ஷியர்ஸ் தோ இதாங்க இப்படி தாங்க கைஸ். பரவாயில்லையே, இது ஒர்க் ஆகாதுன்னு நினச்சேன். பரவாயில்ல, ஒர்க் ஆகுது. ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கு மேலே மரம் தேவைப்படுமான்னு தெரில. இதுக்கு மேலே நம்ம ஹோமுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டும் கொஞ்சம் சீப்பும் தேடணும். வில்லேஜ் கிடச்சதுனா நல்லாயிருக்கும், பார்க்கலாம். அப்படியே கொஞ்சம் நல்லா ஓடி போயிடும். நம்மக்கிட்ட ஃபுட் கூட அவ்வளோவா இல்லை கைஸ். இப்போ பாருங்கள், வேறு லெவலில் கரெக்டாக வாட்டரில் ஜம்ப் பண்ணிக்கிறேன். இல்லை கைஸ், எப்படிக்கா போய் பார்ப்போம் ஏதாவது நல்ல இடம் இருக்கான்னு. நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது கைஸ். கைஸ் இப்போ போனது ரேபிட் தானே? ஐசி ஒரு ரேபிட்டை ஒரு வாட்டியாச்சும் கொலை பண்ணோம் கைஸ். இப்போ பாருங்கள் கைஸ், வேறு லெவலில் ஒரு வாட்டர் ஜம்ப் அடிக்கிறேன். சி அதான் பார்க்கூர் மேன் கைஸ். என்கிட்டலாம் என்ன மேப் நான் தாங்க அசால்ட்டாக ஜெயிச்சிருவேன். ஸோ இப்போ நமக்கு ஷீப் தான் கைஸ் முக்கியம். ஷீப் எங்கே தேடுறதுனே தெரில. நானும் ரொம்ப நேரமாக தேடி பார்க்குறேன், ஷீப்பே கிடைக்க மாட்டேங்குது. ஓ கைஸ், ஷீப், 2 ஷீப். ஓ யா, சாவு. இன்னும் ஒரு ஷீப் வேணும் அப்படியே பார்த்தாலும். கைஸ், இன்னொரு ஷீப் கைஸ். ஓ மை காட், நான் நிஜமாக இது எக்ஸ்பெக்ட் பண்ணல. நமக்கு 3 ஷீப் கிடைக்கோடு. எல்லாம் வேறு லெவல் பார்க்குங்க கைஸ். இதான் இப்போ பெட் பண்ணிக்கலாம். நைட் ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஓ கைஸ், இன்னொரு ஷீப். அதை கில் பண்ணலாம். நமக்கு கொஞ்சம் ஊல் தேவைப்பட வாய்ப்பு இருக்குது. நமக்கு மீட்டும் தேவைப்படணும்ல. நம்மக்கிட்ட அவ்வளோவா ஃபுட் இல்லை. ஃபர்னஸ் பண்ணணும் கைஸ் கொஞ்ச நேரம் கழிச்சு. ஃபர்ஸ்ட்டு ஒரு நல்லா இப்போ நமக்கு ஊல் கிடச்சிச்சு. இதுக்கு மேலே நம்ம ஹோமுக்கு ஒரு நல்ல ஸ்பாட் தான் பார்க்கணும். மைனிங்லாம் கூட நம்ம அப்புறமா போய்க்கலாம், அது ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த பக்கம் மட்டும் போகக்கூடாது கைஸ். கொஞ்சம் நல்லா பிளெயின் பயமாக பார்த்து போகணும். இல்லை மஷ்ரூம் பயம் கிடச்சா கூட ஓகே தான் கைஸ். நம்ம வேணால் இப்படி இங்கே ஒரு போட் பண்ணி வேணால் அப்படிக்கா போய் பார்க்கலாம். ஓ ஷவல் வேணும் கைஸ், ஒரு ஷவல் பண்ணிக்கலாம். இப்போ போய் ஒரு போட் பண்ணிக்கலாம். இப்போ மட்டும் இது ஒரு சீயாக இல்லாமல் குட்டியாக முடிஞ்சது தான். நம்ம போட் பண்ணதே வேஸ்ட்டாக போயிடும் கைஸ். ஸோ ஓகே, போட் ப்ளேஸ் பண்ணி உள்ள போகலாம். ஓகே, அப்படிக்கா போய் பார்ப்போம். கைஸ், நினச்ச மாதிரி நடந்துச்சு கைஸ். சே, இது ஒரு குட்டி லேக் கைஸ். இது ஒரு பெரிய ஓசனாக இருக்கும். எப்படிக்கா போயிட்டே இருக்கும். போட் பண்ணி வேணால் தூரமாக போய் மஷ்ரூம் பயம் கிடைக்குதா பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். சே, எப்படி அடிக்காம போய் பார்ப்போம். பக்கமாக கேப் இருக்கா வாட்டர் போகிற மாதிரி. நம்ம ரொம்ப லக்கி கைஸ். பா, சுத்தமாக வேறு பக்கமே இடம் இல்லை. இது ஒரு குட்டி லேக் தான் போல். இப்போ முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு நல்ல ஹோம் ஸ்பாட் தான் பார்க்கணும். போட் பண்ணதே கடைசியில் வேஸ்ட்டாக போச்சு. போட்டை உடச்சி எடுத்துகிட்டு நம்ம வேறு ஏதாவது ஹோம் ஸ்பாட் பார்க்க போகலாம். மஷ்ரூம் பயம் கிடைக்கணும் கைஸ் இப்போதைக்கு. ஏன்னா அங்கே தான் மாபே ஸ்பான் ஆகாதான். அங்கே அன்லிமிட்டெட் ஃபுட் வேறு இருக்கும். நம்ம ஒரே ஒரு பவுல் பண்ணிக்கிட்டா போதும். அப்புறம் ரத்த பூமி மாதிரி விசார்ட் கிராஃப்ட் மாதிரி நம்மளும் அங்கேயே இருந்துடலாம். ஸோ அப்படிக்கா போய் பார்க்கலாம் கைஸ். இன்னும் இடிக்குது மேலே பண்ணலாம் கைஸ். இன்னொரு ஷீப் கைஸ் போட்டு தள்ளலாம். ஓகே,
இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஷீப் கிடச்சா நம்மக்கிட்ட 6 ஊல் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 பெட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக மரத்தில் குதிக்கிறேன். ஏய், அது ரொம்ப தூரமாக இருந்துச்சு, அதனால தான் தண்ணியில் விட்டேன். இதெல்லாம் அசால்ட்டாக அப்படியே ஈஸியாக ஜம்ப் வச்சுருப்பேன், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, போய் பார்ப்போம். கோய்ஸ், இன்னொரு ஊல், ஐ மீன் இன்னொரு ஷீப், பட் நமக்கு இன்னொரு ஊல் கிடச்சிச்சு. ஐய் 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 கைஸ், என்ன கைஸ், ஒரு ஹோம் கட்டுறதுக்கு ஸ்பாட் கிடைக்கும்னு பார்த்தா சுகர் கேன் தான் கிடச்சிருக்கு. எடுத்துப்போம். நம்ம அப்புறமா ஃப்யூச்சரில் கட்டுற ஹோமுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய சுகர் கேன் ஃபார்ம் வைக்கலாம். நிறைய ஃபார்ம்லாம் வைக்கலாம், ஷீப் ஃபார்ம், கவ் ஃபார்ம் எல்லாம் வைக்கலாம். ஓகே, இங்கேயும் சுகர் கேன் இருக்குது, இது எடுத்துப்போம். ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். அந்த பக்கமாக போவோம். நானும் நிறைய மைன்கிராஃப்ட் யூடியூபர்ஸ்லாம் பார்க்குறேன். அவங்களாம் கேவ் ஒன்லி வேர்ல்டுன்னு போடுறாங்க, நிறைய பேர் ஹார்ட் கோர்லாம் போடுறாங்க. எப்படி ஒரு வாட்டி கூட சாகாமல் இருக்காங்க, எனக்கு புரியல. கெஸ்பிக் அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்லாம் இல்லை. லைக் எனக்கு மைன்கிராஃப்ட்னா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அது வீடியோஸே போட ஆரம்பித்தேன். கேஸ், அந்த பக்கமாக போய் பார்க்கலாம். கேஸ், இருட்டாகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே இருட்டாகுது கேஸ், எனக்கு தெரிஞ்சு நைட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க கேஸ், சீக்கிரமாக நம்ம ஒரு ஸ்பாட் பார்த்து டக்குன்னு படுத்து தூங்கணும், இல்லை மாப்ஸ்லாம் ரொம்ப காண்டேற்றும். லைக் க்ரீப்பர் ஸ்கெலிட்டன்லாம் வந்துச்சுன்னா நிஜமாக கேஸ் செம்ம காண்டு. க்ரீப்பர் கிட்ட இருந்து கூட அது கிட்ட வரப்போ வெடிக்கிற மாதிரி போவோம். நம்ம டக்குன்னு நவுந்து போய் அதை சவச்சிடலாம். ஸ்கெல்டன்லாம் அங்கே வெரி கேஸ். கேஸ், ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நம்ம ஒரு பெட் பண்ணிக்கலாம் இப்போவே. ஓகே, பெட் பண்ணியாச்சு. இப்போ இங்கேயே படுத்து தூங்குறது தான் சேஃபு. இல்லை நைட்லாம் மூச்சிருந்தோன்னா அவ்வளோதான், மாப்ஸ்லாம் போட்டு தள்ளுறோம். நான் இத்தனைக்கும் ஒரு செஸ்ட்டு கூட பண்ணி எதுவும் போட்டு வைக்கல. ரைட் சிக்கன், என்ன பார்க்குறேன், சாவு. ஓகே, இதுக்கப்புறமாச்சு போயிட்டு ஒரு நல்ல ஹோம் ஸ்பாட் கண்டுபிடிக்கணும். இந்த வீடியோ ஃபுல்லாக இப்படி ஹோம் ஸ்பாட் கண்டுபிடிக்கிறதுலேயே போயிடும் போலையே. இப்படியே போவோம் கேஸ், கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கும். ஸ்ட்ரெயிட்டாக போவோம். இந்த இடம் வேறு பிளெயின் பயம்ஸ் தான் போல், இந்த மாதிரி தான் நல்ல இடம் வேணும். பக்கத்தில் குட்டியோண்டு ஏதாவது பாயிண்ட் இருந்தால் கூட அந்த பக்கம் வீடு கட்டிடலாம் கைஸ். ஆனால் நம்ம அப்போ தான் அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக. ஓ மை காட் கைஸ், ஐ திங்க் யார் வச்சான்னு, ஓ ஃபால் டேமேஜா. ஓகே கைஸ், வில்லேஜ் கண்டுபிடிச்சிட்டா கைஸ். அவள் தான், இதுக்கு மேலே ஒரு பிரச்சனையும் இல்லை. ஹோம் ஸ்பாட் கூட தெரியணும்னு அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் இங்கேயே செட்டில் ஆகிடுவேன் தான் நினைக்கிறேன். பக்கத்தில் ஏதாவது ரூயின்டு போர்ட்டல் இருந்துச்சுன்னா பார்த்துக்கலாம். இல்லை நம்மளே அதோ பக்கத்துலேயே லாவா இருக்கா. நாம் அப்படியே ஒப்சிடியன் பண்ணி இங்கேருந்தே நம்ம நெதர் போகலாம். ஒரு பிரச்சனையும் கைஸ், அங்கே கோல்டு இருக்குது. பின்னாடிலேருந்து எவன்ட்டு அடிக்கிற வேண்டிய. ஏய் கைஸ், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. பின்னாடிலேருந்து வந்து அடிச்சிட்டானுங்க. மை காட், ஈஸ் ஜாலி தான். அப்புறம் ஸோ நமக்கு எனக்கு தெரிஞ்சு இதோட இந்த எபிசோடு முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், ஓகே, நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். பை.